நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியாக ஒரு டிஷ்ஷு நீங்கள் 2 அடி டிஷ்ஷு நீங்கள் மாட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மாட்டலாம். உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள், இது எப்படி ஃபிட் பண்ணலாம்னு பாருங்கள். இதுதான் வந்து 2 டிஷ் தான், சரியா? இது ஏர்டெல் டிஷ்ஷு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் இந்த மெத்தடில் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் 2 அடி டிஷ் தான் போதும். எல்லா கவரேஜும் நம்ம ட்ராக் பண்ணலாம், சரிங்களா? இதில் எனக்கு கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம ஃபிட் பண்ணுறது எப்படி என்னன்னு சொல்லிக் கொடுப்போம், சரி? அதே மாதிரி பார்த்து பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஓகே? சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது நாங்களே ஃபிட் பண்ண முடியுமா, சிங்கிளை ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் பாருங்கள், நான் எல்லாம் எப்படி இப்படின்ட்டு காமிக்கிறேன், பார்த்துங்க. வேணால் நீங்கள் அதே செட் பண்ணி இது 2 அடி கூட தான், சரிங்களா? பாருங்கள், இது தான் புதுசு தான். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், இது ப்ராக்கெட் இருக்குல்ல, இது வந்து எல்லாமே எப்படி ஃபிட் பண்ணாலும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பின்னாடி வர்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுங்க, சரியா? இப்போ இதில் வந்து 2 வரும், 2 போல்ட்டு சைடில் 8 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிங்க. இதுதான் வந்து அப் டவுன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கம்பெனியில் கொடுத்துருக்கு, ஓகேவா? இந்த நெட்டுங்கள்லாம் பிரிச்சுட்டு இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து நம்ம செட்டு அப்படியே வந்துடுங்க, சரிங்களா? நெட்டு பாக்கெட் எல்லாமே அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அதை பிரித்து அதுக்கு போட்டோம் அப்படின்ற பிரச்சனை லாஸ் எதுவுமே நம்ம மிச்சம் ஆகாது. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிங்க நமக்கு, சரிங்களா? நம்ம அந்த இதை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷு ஃபிட் பண்ணுறீங்களா இப்போ ப்ராக்டிஸ் தான் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருங்க, ஓகேவா? இதில் 2 நெட்டு வரும், 2 நெட்டு போகிறோம் பாருங்கள். பாருங்கள், இது ஒன்று, இன்னொரு நெட்டு போடணும். அதே மாதிரி போட்டு 2 டைட் வச்சுங்க. ஏன்னா இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா, இந்த போல்ட்டு தான் வந்து டிஷ்ஷு வந்து அப் டவுன், அதாவது சைடு லெஃப்ட் ரைட்டு ட்ராக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கான போல்ட்டு நெட்டுங்க. இதை டைட் பண்ணிட்டோன்னா டிஷ்ஷு திரும்ப அது எவ்வளோ சீக்கிரம் காற்றடிச்சாலும் எவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஓகேவா? இப்போ வந்து சுமாராக நம்ம டைடிச்சுக்குவோம், ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சுமாராக டைடிச்சு நம்ம டிஷ்ஷு மேலே மாற்றோம் பார்த்தீங்களா, ட்ரில்லிங் பண்ணி மாட்டிட்டு சிங்கிள் ட்ராக் பண்ணும்போது எல்லாத்தையும் டைட் வைக்கணும். இப்போ நம்ம சும்மாவே ஓரளவுக்கு சுமாராக டைட் வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி பண்ணிக்க வேணும்னா. பாருங்கள், அதை ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம தட்டில் வச்சு அழகாக ஸ்க்ரூ பண்ணிங்க, ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைப்பு நிற்க வைக்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு இதை பல டைம் சொல்லியிருக்கேன் நான். இந்த பைப் பாருங்கள், இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு செவுத்து மேலேயோ இல்லை எங்கே வச்சு ஃபிட் பண்ணுறதுனால பைப் வந்து 90 டிகிரியாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிங்க. தயவுசெய்து இதை கொஞ்சம் பார்த்துங்க, சரி? நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. பைப்பு 90 டிகிரி இருந்துச்சிங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வேறு டைரெக்ஷனுக்கோ இல்லை வேறு பக்கம் திருப்புறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? அதை நீங்கள் சைடை கிராஸ் பண்ணி மாட்டிட்டு பட்சத்தில் அப்படி திருப்ப முடியாது. பட் இந்த சைட் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் லெஃப்ட் ரைட்டு அதிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போட்டுங்க, ஓகேவா? போட்டிங்கன்னா அழகாக கீழே வச்சிங்கன்னா அது நிற்கிற மாதிரி செட்டிங் கரெக்டாக வந்துடும் நமக்கு, ஓகேங்களா? அதில் மூடி ஒன்று கொடுப்பாங்க, பட் தண்ணி இறங்க பிடிக்க அந்த மூடியும் போட்டு டைட் பண்ணி வச்சுருங்க. இது சும்மா ப்ரெஸ்ஸிங் தான். நம்ம அமுத்திட்டோன்னா அப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன் அவ்வளோ? இப்போ நெட்டு பாருங்கள், இதில் ஒன்று இருக்கும், கீழே ஒரு நெட்டு வரும். ஆனால் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஆனால் மேலே வர நெட்டு வேறு நெட்டாக இருக்கும், கீழே வர ஸ்க்ரூ வேறையாக இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து அதை கரெக்டாக போட்டுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தட்டை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நம்ம ஒரு லைட்டாக டைட் பண்ணிக்குவோம், சரிங்களா? அப்போ நம்ம மேலே மாட்டும் போது இன்னும் ஃபுல் டைட் வச்சிடலாம். இது 4 ஸ்க்ரூ அழகாக வச்சு நீங்கள் 4 ஹோல்ஸ் கரெக்டாக வச்சு டைட் பண்ணிங்க, ஓகே? அவ்வளோதான். இப்போ 4 ஸ்க்ரூ மேலே போட்டுறேன். நாலுக்கு 4 ஸ்க்ரூ போட்டுங்க. இது
இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, இது 4 ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ தான் பாருங்கள். ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு அழகாக டைட் வச்சுங்க, அருமையாக உட்காந்துக்கும். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒயர் உள்ளே சொருகிற மாதிரி அதில் டிசைனிங் கொடுத்துருப்போம். கட்டிங்கெலாம் இருக்கும், ஒயரை வந்து உள்ளே வந்துடுங்க. அந்த மாதிரி பார்த்து மாட்டிங்கன்னா நம்ம காற்றடிச்சாலும் ஒயர் வந்து டிஸ்லேருந்து அவுட்டுக்கு வெளியே வராது. சரிங்களா? அதை பார்த்துங்க. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாதா ஸ்க்ரூ ஒன்று வரும், அதை வச்சு டைட் பண்ணிட்டோம்னா காற்றடிச்சாலும் இப்போ நான் சொருங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பிடிக்கிட்டு போகாது. இதில் எல்எம்பி வச்சு நீங்கள் அழகாக டைட் வச்சுக்கணும். ஸ்க்ரூ வச்சு மேலே பாருங்கள், ரெண்டு ஸ்க்ரூ வரும், அழகாக வச்சு டைட் பண்ணிவிடுங்க. இது பேர் எல்எம்பிங்க. இந்த எல்எம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கிராசிங் கொஞ்சம் மாறும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்போ வந்து ட்ரில் அடித்து அழகாக ஃபிட் பண்ணிடுவோம். அதை ட்ரில் அடிக்கும்போது எப்படி என்னன்னு பாருங்கள். ஏன்னா நீங்களே உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரியா? எப்படி ஃபிட்டிங் பண்ணால் எப்படி அழகாக இருக்கும், அசையாமல் இருக்கும்னு பார்த்துங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சிடலாம். ஏன்னா இது கலட்டுற வேலை கிடையாது. ஆனால் இதுவும் இது கீழே ஸ்க்ரூவும் டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ மேலே ட்ரில் வச்சு டைட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ தான் சொன்னேன் நான். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதா ஸ்க்ரூ தான் வரும். இதை வச்சு அழகாக டைட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து வெளியே பிடிக்கிட்டு வராத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, பார்த்துங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள், ட்ரில் பண்ணலாம். இதுதாங்க சொன்னேன் நான், 90 டிகிரி வச்சுங்க பைப்பை. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு தவறு பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா, இந்த டிஸ்ஸை மாட்டும் போது முன்னாடி மரம் இது இல்லாத மாதிரி பார்த்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மரம் இருந்தாலும் மாட்டி அப்போதைக்கு ஓட்டி கொடுத்துட்டு போடுவாங்க. ஆனால் மரம் இல்லாத மாதிரி வச்சுங்க. ஏன்னா மரம் அதிகமாக ஹைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், காற்றுக்கு ஆடும்போது உங்களுக்கு வந்து படம் கட்டாய் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூவும் போட்டலாம். 4 ஸ்க்ரூ ட்ரில் அடிச்சிடலாம். அந்த ஹோல்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸை போட்டலாம். சரியா? நேரம் போடக்கூடாது. நேரம் போட்டோம்னா பிடிக்கிட்டு வந்துடும். அதனால் கிராஸை போட்டணும். பாருங்கள் எப்படி கிராஸை பண்ணணும் பாருங்கள். சரிங்களா? இது தாங்க. இந்த மாதிரி கிராஸ் பண்ணிங்க. சரிங்களா? இந்த மாதிரி கிராஸை போட்டிங்கன்னா செவரு எதுவும் பிடிக்கிட்டு வராது, உடையாதுங்க. எந்த டேமேஜ் இல்லாமல் நான் பார்த்துக்குவோம். சரியா? இப்போ சென்டர் மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும். அவ்வளோதான். மொத்தம் 4 ஸ்க்ரூக்கும் 4 ஹோல்ஸு. சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஊதி தூரம் தள்ளிட்டோம்னா தூசி வந்து ஒன்றும் ஆகுதுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு ஏதாவது மழை பெஞ்சிங்கன்னா அது வந்து சேராக கீழே ஒழுகிட்டுரும், கஸ்டமர் நம்மளே திட்டுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து மேலே இருக்கிற தூசி கையோட முனையும் லைட்டாக ஊதி தள்ளிடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ அதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்ஷை வந்து மேலே மாட்டிடுவோம். பாருங்க, கரெக்டாக நம்ம 90 டிகிரி வர மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம டில்லெலாம் டைட் வச்சிடலாம். பாருங்கள், இதில் டைட் பண்ணிடலாம். 4க்கு 4 ஸ்க்ரூ ஒரு செகண்ட் தான். 4க்கு 4 செகண்ட் வச்சு டைட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். அதாவது நீங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த டிஷ்ஷை வந்து இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக பண்ணிட்டுன்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுபவத்தில் சொல்ல 20 வருஷம் ஆனாலும் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகுது எந்த டிஷ்ஷுமே. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கேன். பாருங்கள், இது அப்படியே தான் பண்ணுறேன் நான். ஏன்னா பைப் பாருங்கள் 90 டிகிரி வச்சு மார்க் பண்ணியாச்சு, ஹோல்ஸும் போட்டாச்சு. இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். சரியா? பாருங்கள், அவ்வளோதான், மாட்டியாச்சு. பாருங்கள், இவ்வளோ தான். சரியா? இப்போ பாருங்கள், அழகாக உங்களுக்கு 90 டிகிரி வந்துச்சு.
இப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து சிக்னல் ட்ராக் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள் எப்படி கிராஸ் பண்ணுறோன்னு பார்த்தது இதுதாங்க. இப்படி கிராஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கு ஒரு அப் டவுன் வரும். ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் ஒரு அந்த கிராசிங் மாறும் எல்எம்பி. ஓகே. இப்போ மீட்டர் வச்சு மீட்டரில் வந்து சிக்னல் வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே சிக்னல் இருக்க மாதிரி வச்சுட்டீங்கிற பட்சத்தில் எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு வந்து சிக்னல் குறையாமல் ஓடிட்டு இருக்கணும். சரிங்களா? அதை பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஃபிட் பண்ணுறது பெருசு இல்லை, ரொம்ப நாள் கை வைக்காத மாதிரி அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சைடில் வரும் எல்எம்பியினுடைய கிராசிங்கு. மற்ற டாடா ஸ்கைக்கு லைட்டாக பூமியை பார்க்குற மாதிரியும் சண்டருக்கு சைடில் கிராஸ் வரும். சரியா? அந்த மாதிரி இது டிஸ் செட்டிங் எல்லாத்துக்கும் காமனானது தான். மற்றபடி நம்மளுடைய இந்த டைரெக்ஷனை பொறுத்து கிராசிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் அப் டவுனும் சேஞ்ச் ஆகும். இது மட்டும்தாங்க, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு அங்கே வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் வந்து ஃபுல்லாக நமக்கு ட்ராக் பண்ணியாச்சு. இப்போது ஃபுல்லாக டைட் வச்சுருவோம். ஓகேங்களா? டிஸ்ஸை ஃபிட் பண்ணுறது இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த இப்போ டைட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டும் மேலே சைடு பட்டி வருது பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 4 போல்ட்டு, இதுதான் மெயினானது. இதை நீங்கள் சரியாக டைட் வச்சுட்டு பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த காலத்துக்கும் காற்றடிக்கும் போது அப் டவுனும் ஆகாது, அண்டு லெஃப்ட் ரைட்டும் கிராஸ் ஆகாது. இதுதாங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க ஜெனின். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே பிரச்சனை இல்லைங்க. சரியா? அப்புறம் கம்ப்ளைண்ட்டுக்கு வேலையே கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 97% எனக்கு கிடச்சிருக்கு சிக்னலில். சரிங்களா? அவ்வளோதான் டைட் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் எல்லாமே வைக்கணுங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் டைட் வைக்கணும், அண்ட் லெஃப்ட் ரைட்டும் டைட் வைக்கணும். லெஃப்ட் ரைட்டாக ஃபுல் டைட் வச்சோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்னல் ஃபுல்லாக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். தேங்க்யூ. ஓகே பாய்.